அன்னையுடைய அருள் காலத்தை கடந்தது. காலம்ங்கிறது அன்பனுக்கு தடை இல்லைங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய நூல்களில் வலியுறுத்தி சொல்கிறார். எனக்குலாம் என்னோடய காலம் முடிஞ்சு போச்சு, வயசாகிடுச்சு, இனி என்ன செய்ய முடியும், அப்போ அலட்சியமாக இருந்தேன், அதனால் இப்போ எல்லாமே விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் அன்னையிடம் கிடையவே கிடையாது. இப்போ உணர்ந்தோன்னா எதையும் பெறலாம் அப்படிங்கிறது தான் அன்னைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. நாம் பெறுறது நாம் எந்த அளவுக்கு உணர்கிறோமோ, எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. காலத்தையோ சந்தர்ப்பத்தையோ புற நிகழ்ச்சிகளையோ பொறுத்தது இல்லைங்கிறார். அப்போ பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ரொம்ப பணக்காரங்க எப்படி இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்னை அன்பருங்கிற ஒரு முறைக்குள்ளே இருக்கும்பொழுது எல்லோரும் சமந்தான். அருளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறது தான் அருள். சமமாக இல்லாதது அருளாக இருக்க முடியாது. நம்முடைய சௌகரியம், நம்முடைய பிரியம், நம்முடைய சுபாவம், அதுக்கு ஏற்ப நம்ம அருளை பயன்படுத்துகிறோமே தவிர அருளுங்கிறது எல்லாருக்கும் சமமாகத்தான் இருக்குது. அப்போ எல்லாரும் சமங்கிறது அருளுக்குரிய ஆன்மீக உண்மை. அதனால் யார் வேணாலும் எதை வேணாலும் எந்த அளவுலேயும் பெறலாங்கிறது நமக்குள்ள ஒரு உரிமை. அதை பெறணுங்கிற ஒரு முடிவு எடுத்து, தீர்க்கமாக முடிவு எடுத்து, அந்த முடிவுக்குள்ள ஒரு முயற்சியை எடுக்கும்பொழுது அது நமக்கு பலனாக வருங்கிறது அன்னை கூறுவது.